கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இது GTA San Andreas வந்துடுவோம். என்னங்க சிஜே கை கட்டிட்டுக்கிறான், நிறுத்துறோம். ஏறி வண்டி மேலே ஏறணும். என்னங்க ஓட்டான் ஒருத்தன் வரான். இவன் வண்டி எனக்கு ஒரு ஆசைங்க. என்னதுமா இவன் வண்டிக்கிட்ட போய் அப்படி ஏறி வண்டி மிஸ் ஆகிடுச்சுங்க. இந்த இவன்ட்ட பண்ணுவோம். அப்படி வண்டி மேலே ஏறி அப்படி அவன் தலை மேலே ஏறி இப்போ என்னடா எல்லாமே மிஸ் ஆகிட்டுருக்கீங்க. பெரியா பெரியா போலீஸார் அடிக்க வந்துட்டாருங்க. பஸ் ஸ்டார்ட் ஆகிடுமா? செம்மையாக அடிக்கிறாங்க. நம்ம தப்பிச்சு ஓடணுங்க. எப்படியாவது வேகமாக ஓடுவோம். இப்போ யாருக்காயாவது வாங்கினா அது 2+ ஆகிடும். இந்த எங்கேயாவது ஓடிடணுங்க. இருங்க இங்கே எங்கேயாவது ஏறி வச்சு ஓடுவோம். சரிங்க, ஏறி குச்சாச்சு. வேகமாக ஓடிட்டுருக்குங்க. வேகமாக ஓடிட்டுருக்கோம். ஓகே, இங்கே ஒழிஞ்சு நிற்போமா? என்ன மாட்டிப்போமா என்னன்னு தெரிலங்க. இருங்க, இங்கே ஒரு வழி போகுது. இங்கே போவோம். இங்கே போனால் அந்தாண்ட போகுது. டோர்லாம் லாக்கில் இருக்குது, திறக்க முடியாது போலுக்குதுங்க. இருங்க, ப்ளூடூத் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனால் இருக்கு என்னத்துக்குன்னு தெரில. என்னங்க சிஜே வர வர உடம்பு வலிக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஜிம்முக்கு போகணுங்க. சிஜியை கூட்டிகிட்டு ஒரு நாள் ஜிம்முக்கு போங்க. சீலிங்கில் ஏறி குதிப்பானா? ஏறி குதிச்சிட்டாங்க. அவ்வளவுதாங்க. ஜிம்மு எந்த வழின்னு உங்களுக்கு லொக்கேஷன் தெரியுமா? நான் அன்றைக்கி பார்த்தேங்க. அப்போ என் ஃப்ரெண்டு கூட ஒரு மிஷின் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால் அன்றைக்கி ஜிம்முக்கு போக முடியல. எங்கேயாவது ஜிம் இருக்குமா இன்னுமே தெரிலங்க. கொஞ்சம் சர்க்கஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால் ஏறி வச்சுட்ருக்கோம். ஏங்க பித்தளைங்கெல்லாம் போகிறாங்கங்க. இங்கே பித்தளைங்க பித்தளைகிட்டலாம் நம்மள்ட்ட பேசப்படுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசணுன்னா அவங்கள்ட்ட நம்ம மாட்டிப்போம். அதனால் வேணாங்க. ஏதாவது கார் மேலே ஏறி நின்றா போகலாம். இந்த கார் மேலே ஏறி நிற்போம். புரி மிஸ் ஆகிடுதுங்க. எப்படியாவது மிஸ் ஆகிடுது. ஏங்க பித்தளைங்களா நம்மளை துரத்திட்டு வராங்க. ஆமாங்க, பித்தளைலாம் நம்மளை துரத்திட்டு வராங்க. ஏங்க சொல்கிறாங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க பித்தளைங்கள்ட்ட. ஏங்க இப்போ எப்படியோ தப்பிச்சு ஓடணுங்க. இல்லாட்டி சாவடிச்சுடுவாங்க. டன் சொல்லியாச்சுங்க அவங்க சொல்கிற மிஷினுக்கு. காருக்கு அடிச்சிட்டாங்க. டாக்ஸி வரான். இல்லை, இவனை பார்த்தா எனக்கு டாக்ஸி வர மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு போய் நிறுத்தணும். இப்போ கார் வேணும் நம்மளுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு போய் நிறுத்த முடியும். ஃபஸ்ட்டு அவனை இறக்கி விடலாம். காரில் இறக்கி விட்டுருந்தாங்க. இவங்க அந்த டாக்ஸிக்காரன் காணா போயிட்டாங்க. அந்த டாக்ஸிக்காரனே காணோம். என் கையில் மாட்டோம். சார் போலீஸ் சார் அடிச்சிருப்போங்க. ஜஸ்ட்டு இதோ போகிறாங்க டாக்ஸிக்காரன். நம்மளே இடிச்சு தான் ஓட்டுறோம் காரு. ஆமாம், நம்மளோட மேலே இடிச்சு ஓட்டுறான். என்னடா டாக்ஸிக்காரா என்ன இடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. நம்ம சொன்னோன்னா இப்போ நம்ம சிக்னல்லாம் மதிக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது வேணுங்க. ஜிம் எங்கே இருக்குன்னு தெரியலங்க. ஜிம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹாய், ஜிம்மு பார்த்துருக்கா? இந்தமாரி பித்தளையிட்ட இடிச்சா என்னடா இடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளெல்லாம் காரை ஓட்ட தெரியாதா என்ன? ஓகே, கொஞ்சம் வேகமாக போங்க. மாட்டிச்சாங்க. காரில் ஏர் பேக்லாம் கிடையாது. ஓ குத்துனாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்தால் பைக்காரன் செத்துருப்பான். கார்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதாங்க ரோல்ஸ் ரைஸ். குதிக்குதுப்பா. இந்த பட்டன் அழுத்தா குதிக்குமா என்ன? யாருக்கு தெரியும். கார்லேருந்து இறங்கிடுவோம். புகை வந்துடுச்சு. இது மேலே பற்றிக்கும். அதனால் கார்லேருந்து இறங்கிட்டு வேணாம் பாடி கார்லேருந்து இறங்கியாச்சுங்க. ப்ளூவா இது என்ன இடம்? இது ஓட்ட எல்லா கதவும் பூட்டி தாங்க வச்சுருக்கானோ. இப்போலாம் எவனுமே நிற்க மாட்டானோ. இருங்க, அந்த காரை ஃபஸ்ட்டு நம்ம நோக்கி விடுமா? ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஹெல்ப் போகலாமா?
முடியாதா? இருங்க வரேன். அப்படியே தள்ளுவோம் 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 தள்ளுவோம். இப்போ போகலாமா? போகலாங்க. இவனை நம்ம மறைக்கணும். இவனை நம்ம மறைச்சாதாங்க சரியாகும். என்ன கையை வெளில போட்டு வர? ஓகேங்க இருங்க. நம்ம கொஞ்சம் அந்தாண்ட போய்க்கலாம். ஏய் நில்றா, வெயிட் பண்ணு. நம்மளை தள்ளி விட பார்க்குறான். நம்மளை தள்ளி விட தாங்க வேகமாக போயிட்டுருக்கான். உண்மையாங்க அவன் சிக்னலை கூட மதிக்காமல் நம்மளை தள்ளி விட ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான். ஒத்தப்போங்க, ஸ்லோவாக போடாங்கிறான். கேட்கவே மாட்டாங்க. தூக்கி குத்திட்டாங்க. எங்கேயோ தூக்கி குத்திட்டாங்க. சண்டை தாங்க இப்போ. போடு. திரும்பி அந்த காரில் நம்ம இப்படியே ஏறி வச்சுங்க. கண்டெய்னரில் ஏறுறதுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இந்த பில்டிங்கில் அப்படியே ஏறுமா? நம்ம குரங்கு வித்தியை காமிப்போம். பிடிச்சி ஏறியாச்சுங்க. அப்படியே ஏறியாச்சு. கஷ்டப்பட்டு ஏறி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜம்ப்பு. அச்சோ, அந்தாண்ட பில்டிங் போகணுன்னு பார்த்தேன். ஜஸ்ட்டு லகில் வந்துட்டேன். பித்தளைங்கெல்லாம் வரானோ. சொம்பு நக்கி கேங்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுங்க. அப்புறம் நம்ம போட்டு தள்ளிடுவானோ. ஓகே, எங்கங்க அங்கே ஜிம்மே காணுங்க. இதில் ஏறுவோம். ஸ்ட்ரைட்டாக இங்கே குச்சிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஒரு அக்கா மண்டியில் குச்சிருப்பேன். அப்படியே அந்தாண்ட ஏறி குச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். எங்கேயோ வந்துருக்கோங்க. ஏறி ஏறி குச்சி வரோம் ட்ராவல் பண்ணி. இலக்கிது நம்ம சிஜேக்கு பாதி உயிரே காணுங்க. இதில் வேறு பாதி சுட்டுனானோ. இதில் நம்ம வேறு ஏறி குச்சி ஓடிட்டுருக்கோங்க. சுத்தமாக சிஜேக்க முடியாது. ஆனால் அவனை பாதி பேர் சுட்டு வேறு சொல்லிட்டானோ. இது வந்தாச்சு. இங்கே தாங்க நம்ம ரூம். நம்ம சிஜே கேங்குள்ள ஏரியாவுக்கு போகலாம் இப்போ. ஆனால் நான் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றலாம் பார்க்குறேன். ஜிம்மை காணுங்க. இங்கே லொக்கேஷனுக்கு போகணும். ஜிம்மு சேஃப் ஹவுஸ்னால் நம்ம ஹவுஸு. ஜிம்மு எங்கே இருக்குது? இந்த இதில் ஜிம்மே காணுங்க. ஜிம்மு அன்றைக்கி நான் பார்த்தேன், ஓப்பனில் தான் இருந்துச்சு. இப்போ ஜிம்மே காமிக்க முடியுது. இருங்க, இதாங்க நம்மளோட சிட்டியோட ஓல்டு இதான். அப்படியே நம்மளோட ஜிம்மு கட் பண்ணிட்டு தெரிலங்க. வெள்ளை கங்கெல்லாம் பிறகுது. இன்னும் கொஞ்சம் இருந்தால் அடிச்சு போட்டுப்போம். ஏதோ போதையில் தாங்க எல்லாம் விட்டுறாங்க காரு. அதனால் நம்ம ஓரமாக ஓடுவோம். ஏங்க கிளவி வருதுங்க. கிளவி கண்ணில் மாட்டாமல் ஓடிடணும். இருங்க, ஒருத்தவன இவ்வளோ வேகமாக ஓடிட்டு போகிறோம் காரை. எவ்வளோ வேகமாக ஓடிட்டு போகிறான் காரை. போலீஸ் சார், இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா சார்? பஸ்ஸு, அது ஒரு பஸ்ஸோ காரான்னு தெரியலங்க. சமத்தில் ஓட்டிட்டு போகிறான். இங்கே ஏதோ வீடு இருக்காமே. ஸ்டே பண்ணுமா? கேட்டு பார்ப்போம். இந்த இருக்குங்க இந்த வீடு. அது நல்லா பெரிய வீடாக இருக்குது. $1000 வேணும். ப்ராப்பர்ட்டிஸ் டு பர்ச்சேஸ். ஸ்டாப் பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ வீடை பார்க்கலாமா? வீடியும் பார்க்க முடியாதாங்க. காசு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்களாம். நம்மள்கிட்ட 2000 தான் இருக்குது. அது காசு இன்னும் நிறையா வேணுங்க. ஏதாவது சேவை செஞ்சால் காசு நம்மளுக்கு கிடைக்கும். வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஜிம்முக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஏற்ற கொஞ்சோண்டு காசு இருக்குது. ஆனால் இந்த ஜிம்மை தேடி தாங்க இவ்வளோ நேரமாக சக்தி எல்லாம் ஓடிட்டுருக்கேன். ஏங்க நம்மள்ட்ட தாங்க வரான். போலீஸார் பக்கத்துலேயே நிற்போம். ஏதாவது பண்ணுறாங்களா பார்ப்போம். சார் ஏதோ கண்டுக்கோங்க சார். ஏன்னா அவர் போகிறாரு. ஏங்க ஓடணுங்க? இப்போ அவர் பாட்டு போயிட்டாருங்க. அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தேன், ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டார். இங்கே தான் இங்கே ஜிம்மை பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கே இல்லை. அந்த அக்காலாம் ஓடுறாங்க சுட்டதுனால. ஓடுங்கக்கா எல்லாம். ஐடியில் இது எல்லாமே பூட்டி வச்சேன். நம்ம எப்படிங்க தப்பிக்கிறது? இப்போ வேறு ரன்னு ஸ்பீடு வேறு குறைஞ்சிருச்சு. அங்கே ஒருத்தவொன்று நிற்கிறானோ. வரக்கூடாதுங்க.
ஒன்று வந்தோன்னா நம்ம கதை முடிஞ்சு போட்டு தள்ளிடுவோம் நம்மள. சரிங்க, நம்ம ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருக்கோம். எங்கேயாவது சாப்பாடு இருந்தால் சாப்பிட்லாம். இங்கே இது என்ன இடம்னா இது? அங்கே ஒரு இடம் இருக்குது. இதுங்க அங்கே போய் என்ன இது என்ன இடம்? கார் வாஷு இது. இங்கே எதுவும் இருக்குங்க. இங்கே போவோம். இது சாப்பாடு கிடையாதுச்சுன்னா சாப்பிடுவோம், இல்லாட்டி சாப்பிட முடியாதுங்க. சாப்பாடு கடை தானே போகுது. சாப்பாடு அது ஓகேங்க. அப்பாடி இப்போ தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது. சாலட்லாம் வேணால் நம்மளுக்கு குக்கிங்கில் படுத்துருங்க. ஓகேங்க, பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். பர்ச்சேஸ். ஓகேங்க, பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டாச்சா? நல்லா சாப்பிட்டாச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். அந்த இடத்துல 2 சாப்பிட்டாச்சு. நம்ம பிக் பர்ஸ் பண்ணில் ஒரு 5 பிளேட் போட்டிருப்போம். 10 ரூபா தாங்க. $10. 10 ரூபான்னு சொல்ல முடியாது, $10. $10 எவ்வளோன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓடுன்னு தாங்க ஓடிட்டுருக்கேன். சிஜே வேறு பாவங்க, அவங்களும் ஜிம்மை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கான். ஜிம்மு கிடச்சிடுச்சுன்னா உள்ளே வந்துடுங்க. ஜிம்முலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பின்னாடி வேறு காரு வராங்க. ஆனால் இது என்னன்னு தெரிலங்க, ஏரி குளிக்கிறது ஜாலியாக இருக்குங்க. ஏரி குச்சி வர்றது. இங்கேயாவது அங்கே டைவ் அடிப்போமா? ஹோய் ஏங்க இது மேலே ஏற முடியாது தான் போக்குமா? ட்ரை பண்ண. தண்ணி பாது அடியில் போகுமா? சூப்பருங்க, மிதக்கு. வேணாம், மேலே போ. டேப் அண்டர் வாட்ஸ்லாம் வேணாம். இப்போ எப்படி நான் மேலே போகிறது? நான் ஏதோ தண்ணி இல்லை இதில் ஏற ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, கொஞ்சமாக இது வழுக்குதுங்க. பிடிக்க முடியல சரிங்களா? பிடிக்க முடியல. ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ட்ரெயின் வரும். நான் அப்போ தண்டவாளத்தில் தாங்க நடந்து போயிட்டுருக்கேன். ட்ரெயின் வந்தால் ஒரே அடியாக அடித்து போட்டுருவோம். நாங்கள் அந்தமாரி பஸ்ஸுங்க இருந்தாங்க. ஒருத்தவங்க வேகமாக ஓட்டிட்டு போனோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எங்கேங்க நான் போய் இதை கண்டுபிடிப்பேன்? தவிர சில பேர் இருக்கணும். வரானுங்க, பின்னாடி தான் வரானும். நம்ம போய் ஓடுவோம். பின்னாடி வந்தாங்க முடிச்சுங்க. வரானுங்க ஓடுவோங்க. சிஜேக்கு சுத்தமாக முடியல. சிஜே கமாண்ட்ரா, நீ ஓடுறா, கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறா. அவனோட தப்பிச்சோம்டா. இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து எங்க ஃபுல்லாகிடுச்சுங்க ஹெல்த்து. நம்மளை அடிச்சு இப்போ நம்ம அடிக்கிறவங்க. ஆனால் அதெல்லாம் போலீஸ் சார் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம அவனை மேலே ஒரு குத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்மளை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க போலீஸ்லாம். அதனால தான் நான் பயந்துட்டு ஓடுறேன். இல்லாட்டி அவனை நான் அடிச்சிருப்பேன், எப்போயே அடிச்சிருப்பேங்க. இந்த ஒருத்தவங்க நினைக்கிறானோ வராமல் இருந்தால் சரிங்க. வரலன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வரலங்க. கொஞ்சம் இப்போ வேக நிறைய எடுப்போம். எடுத்தா அப்படியே நான் இப்போ காரை வேறு ஆட்டையை போடலான்னு பார்த்தா, நான் காரை ஆட்டையை போட்டேன்னு வச்சுக்கலங்க, தூக்கி எங்கெங்கேயாவது மோதி எதோ பண்ணி. சாரி ப்ரோ, இடிச்சிட்டேன் தெரியாமல். இடிச்சதுக்கெலாம் கண்ணாமலாம் கத்துறானோ. பின்னாடி காருக்காரன் வர வராங்க. அடிக்காமல் போனால் சரிங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தானா அவன் நம்மளை அடிச்சிருப்பான். இவன் அடிச்சிருப்பாங்க நம்மளை. நம்மளும் அதை ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்கோம் ஜிம்முக்கு. இது என்னங்க இது? போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கார் எடுத்துகிட்டு போகலாமா?
சரிங்க, நம்மளுக்கு ஒரு கார் கிடச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம ஸ்லோவாக எப்படியாவது ஓட்டிகிட்டு போய் ஐயோ ஏங்க வந்துட்டானுங்க. சுடுறான், அடிப்பானுங்க. காரில் அடித்ததுக்கெலாம் அடிக்கிறானுங்க. தெரியாமல் போய் அடிச்சிட்டாங்க. சூப்பர்ரா தம்பி அப்படின்னு சொல்லாமல் இடிக்கிறானுங்க. கற்றுக்கூடா தம்பின்னு சொல்லாமல் இடிக்கிறானோ. நம்ம வேறு இப்போ தான் வந்துருக்கோம் வெளியூர்லேருந்து. அதனால கார் ஓட்டி ரொம்ப நாளாக வருதுங்க. ஏய் சுஷோ பைத்தியம் முடிச்சு அங்கே போய் கொடுத்துறான் அவன். இப்போ நான் இடித்தது கூட எனக்கு இருக்காங்க. அவன் ஏன் தூக்கிட்டு போய் அங்கே ஊற்றுறான்? இது ஏதோ பார்க்குள்ளலாம் நான் போட்டு போயிட்டுருந்தேன். என்னங்க இது ரவுண்ட் அடிக்குது. சரி ஏதோ ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. நம்மளுக்கு இந்த இடம்லாம் ஜிடிஏ சாண்ட்ரஸில் கொஞ்சம் கூட தெரியாது. ஜிடிஎஃப் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ட்ரெயினில் ட்ராக் அடிக்க போகிறோம். ஓவர் டேக். வழி விட்றா. சூப்பர். இண்டிகேட்டர்லாம் இல்லையா? இண்டிகேட்டர்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கார் திருப்பியும் போகவே போகுது. இந்த ஆரம்பம் வந்துச்சுன்னா முடிஞ்சு வேலை. திரும்பி அந்த இடத்துக்கு ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துச்சு. அங்கே பாருங்க பேனட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ வராங்க. இது என்ன ஃபேக்ட்ரியா? ரயில்வே ஸ்டேஷன் ஃபேக்ட்ரி, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிங்க அது. கப்பல்லாம் அந்த போகுதுங்க. தம்பி வழி விடுப்பா. இது வழி விட்டாமல் அந்த அடியாதப்பா. பயமாக இருக்குங்க. கொண்டுட்டோன்னா அடுத்து போலீஸ் வந்துடுவான்றது. இதுக்குள்ளே போவோம். இதில் போயிட்டு அப்படி போவோங்க. இது எங்கே போவோம்? சரிங்க, அப்படி இறங்குவோம். மாடி படிடாது. சரி அப்படியே இறங்கியாச்சு. இப்போ அந்த இடத்துல அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். ரிவர்ஸ் எடுத்து பார்ப்போம். பார்த்து ஏற்றுறா சிஜே. ஏற்றுறா. எல்லாம் பழைய மாடல் காரு மாரி தாங்க இருக்குது. காருன்னா இதாங்க காரு. அப்படி எதில் வேணால் ஏறிட்டுங்க. மாடிப்படியில் கார் ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏங்க இப்போ நம்ம கடலுக்கு நடுவில் இருக்கோம். இது ஏதோ ஒரு ஷிப்பா? இல்லை, இது ஏதோ ஒரு ஷிப்புன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அந்தாண்ட ஷிப்புக்கு போகணும். இந்த ஷிப்பில் இருந்தால் நம்ம மாட்டிப்போம். ஏன்னா அந்த ஷிப்பில் ஏதோ ரவுடி ஷிப்பானு தெரில. எனக்கு பயமாக இருக்குது இந்த ஷிப்பில் இருக்கிறதுக்கு. யாரும் இல்லையா? ஸ்ட்ரைட்டாக போங்க. மாட்டிடுச்சுங்க, தண்ணியில் மாட்டிடுச்சுங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டு ஸ்விம்மிங். இது மேலே ஏற முடியுமா? முடியாது. அடியில் போவோம். ஸ்விம் பண்ணி போங்க. எவ்வளோ தந்து காப்பாற்றுவோம். மேக்ஸிமம் இதுதான் ஸ்பீடு. இருந்தாலும் ஸ்பீடு கிடைக்காது நம்மளுக்கு. சாகிறதுக்குள்ளே எப்படியாவது போயிடணுங்க. முதல்ல ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அடியில் போவோங்க. அப்போது நான் சீஜாவால முடியல. இது கப்பல் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க. ஏன் இதோட ஸ்பீடு இல்லைன்னா, நம்ம கார் பார்த்திங்கன்னா மசில்ஸ் ப்ளஸ் ஆகுதா. நம்ம கார் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அடித்து பல தாட்டி உடச்சிட்டோம். இதில் போய்ட்டு இப்போ ஸ்பீடை தண்ணா அப்படின்னு வரும். இந்த கப்பல் மட்டும் நம்ம மேலே ஏறிடுச்சுன்னா நம்ம நசுங்கிடுவோங்க. அது வரையும் இந்த கப்பல் எடுக்காமல் இருக்கணும். ஓடுற மாதிரிலாம் இல்லை. இது அங்கே ஏதோ கம்பி மாதிரி இருக்குங்க. அதை பிடிச்சி எப்படியாவது ஏறிடணுங்க. அது வரையும் கப்பல் எடுக்காமல் ஏறிங்களே. இதுதான் வளங்க. சே, நம்மளுக்கு மட்டும் தான் ஒன்றுமே கிடைக்க முடியுது. இது காப்பாற்றுங்களோ. நான் சுறாட்ட மாட்டிட்டோன்னா. ஆமாங்க. சுச்சோ ஃபாஸ்ட்டு ஸ்விம்மிங்க. இல்லையே இந்த கப்பல் என்னடா இவ்வளோ ஹிட்டாக இருக்குது. சரிங்க, உள்ளே சாகுமா?
சாப்பிட்றது தாங்க நல்லது, வேறு வேலை இல்லைங்க. சாரி, வேறு வழி இல்லை. படுத்துறாங்க சிஜி. இதுங்க ஏய், இந்த குப்பைலாம் இங்கே தாங்க போடுறாங்க. சாவம் பண்ணுறாங்க. இது இருக்குங்க கரை, இந்த கரையில் அப்படியே ஏறிடும். மீனுங்க அம்மா ஓட்டு ஓட்டு ஓடு ஓடு ஓடு. பாதி தூரம் வந்தாச்சு வச்சுக்கோங்க. சீச்சக்கு சும்மா அப்படியே வந்து ஷாரு படிச்சுட்டு போயிருந்தோம். நான் ஃபேட் ஆகிட்டேங்க கொஞ்சம். காரிகீரை கிடைக்குமாங்க, என்னங்க உடஞ்ச வர இருக்குது. வந்துட்டுங்க மேக்ஸ் ஹெல்த்து வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிருக்கு. சூப்பருங்க, நம்மளுக்கு ஹெல்த்து ப்ளஸ் ஆகிருக்கிறதுனாலே பெரிய விஷயம். பாயிடா, இது ஒரு வழி, இது பாஞ்சிட்ருக்கேன் பாருங்க. டேக்ஸி நம்மளுக்கு சவாரி தர மாட்டானோ, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, சுத்தமாக தெரிலங்க. இதுவும் கொஞ்சம் தான் அடிச்சிருப்பாங்க. அவன் அது என்டர் தெரிஞ்சிருந்தா நான் போய்டுவேன் ஃப்ளைட்டுக்குள்ளே. ஃப்ளைட்டுன்னு வருது. இங்கே ஒரு சிஸ்டர் கடை இருக்குங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க, முடி வெட்டுற கடைங்க. இது அப்படியே நடந்து ஓட வேண்டியதாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, ஓடுறதுலேயே கழியுது நாள். இங்கே ஏதாவது கார் வருதுங்க. ஏங்க போய் வழி மாறிங்க. நான் பார்க்க ரோடி மாரி இருக்கணும், விட்டா ஏற்றிருக்கணுங்க. ஏங்க நில்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு சவாரி மட்டும் கொடுங்க ப்ளீஸுங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். போங்க ஆடுங்க. ஏங்க எனக்கு சவாரி மட்டும் கொடுங்க. தர மாட்டாங்க இருக்குங்க. ஏங்க சவாரி தாங்க. ஏங்க நீங்கள் ப்ளீஸுங்க. ஏங்க ஏய் பார்த்தா அம்மா என்ன சவாரி கேட்குறோம். தாடம்னா இன்னும் அடி தராது. ஏன் காரை ஊற்றிட்டு போகிறேன். சீஜே கதவை சாத்துறா. சாத்திட்டாங்க. ஏய் எட்ட போங்கடா, இருக்கிற வெறிக்கு சரியான வெறியாகுதுங்க. இது பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போகிறோம். ஒரு ரயிலு கீழே வந்துட போகுது. இதான் என்டர்னு நினைக்கிறேன். ஏய் ஏன்டா நிற்கிற, உன்னை தூக்கி போட்டு வந்துருப்போம். இதுதான் என்ட்ரு கப்பலுக்கு. ஓகே, போது ரோடு பறக்குதுங்க நம்ம காரு. ஓகே, அங்கேருந்து இந்தாண்டா ரோடுக்கு வந்துச்சு. ஆட்ரா திருப்பி விட்டான்டா, செம ட்ரிஃப்ட்ரா. ஏங்க பத்துதுங்க காரு, அதுக்குள்ளே எங்கேயாவது போயிடணுங்க. ஏய் என்னங்க போட்டு இப்படி கார் விட்றதே. ஏய் ஜாய்ஸ்டிக்கே வச்சிடக்கூடாதுப்பா, ஸ்டேரிங்காக வச்சோம். பற்றிச்சு, நெருப்பு வந்துச்சு, லைட்டாக நெருப்பு வந்ததை பார்த்துட்டு நான் அவரை இப்போ என்ன பண்ணுறது. ஏய் கார் ஏன்டா ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கே, கடுப்பாகுதுங்க. என்னங்க ரோடு இது, ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்குங்க காரு. ஒட்டிகிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இந்த கார் நம்ம தண்ணியில் தள்ளி விட்டாது வேறு கார் கிடைக்காது, சவாரி தர மாட்டாங்க. ஏன் படுத்திக்கிச்சுங்க, ஓட இறங்கி ஓடுற பிடிச்சிச்சுங்க. 2 காரு டைமில் காலி. ஏய் இது வரான்டா, நிறுத்துறா தம்பி.
தம்பி தம்பி எனக்கு சின்ன ஹெல்ப்ரா தம்பி. ராலியாடா நீ? ட்ரிப்பர் ராலி தானே? இறங்குடா இறங்குடானா இறங்கிடணும். நம்மளை போல இருக்கணும் தம்பி. வண்டி மேலே இறங்கிக்கிறான். நீ உதச்சன்னு வச்சுக்கேன் எனக்கு ஒன்றுமே ஆகாது. நான் பாட்டு தூக்கிட்டு போய் சொல்லுவேன். இது போகிறேன் இவன் ஒரு தூரத்தில் விட்டுறான். கம்நாட்டுக்கு வண்டி வேறு வதிக்கிறேன். ஆனால் பைக் வந்து போகிறான். ஏய் ஸ்கூட்டி ஏய் இறங்கடா. இதெல்லாம் கப்பலே இருக்காதாங்க, கடுப்பாகுதுங்க. இது மேலே நம்ம போய் குளிச்சிடக்கூடாது. இப்போ தான் நம்ம பல கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம். தாத்தா இது இருக்காங்க இந்த ஸ்கூட்டிக்காரன். இப்போ வாயிலே குத்த மாட்டாங்க. போயிட்டாங்க நைஸாக போயிட்டாங்க. இந்த வாங்கிக்கோ. ஏய் ஷோ அப்படியா? ஏறா ஓகே ஏறியாச்சு. மெயின் ரோடுக்கும் வழி தெரில. சுற்றி ஒரே ஃபேக்டரியாக இருக்குது. நம்ம ஜிம்முக்காக ஓடி வந்தோன்னு உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்போ ஜிம்முக்காக தான் ஓடி வந்தோம். ஒருத்தவங்க காலி எங்கே சிவனெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை. ஓடியாந்தான் போட்டேன் தூக்கிட்டான். சிவனுக்கு எங்கே போகிறது? நின்றுப்பான். சிவனுக்கு எங்கே போகிறதுன்னு எவன் குறுக்கலாலும் அடிப்பான். நிற்கவே வாய்ப்பே இல்லை. நிற்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. நான் ராடிடா அப்படின்னு ஓட்டிக்க வரேன். நான் ஸ்கூட்டிடான்னு வந்தான்னு வச்சிங்களேன் அவன் செத்துறாங்க. ஏறி போயிட்டே இருக்கணும். அவனுக்குமே பயம் கிடையாது. ஏர்போர்ட் இருக்கா? ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸில் ஏர்போர்ட் இருக்கான்னு தெரியல. இதுவரையும் நான் ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸே விளாண்டதில்லை. இப்போ தான் விளாட்றேன். ஓ நாங்கள் ராலி முக்குதே. புகைக்கே பற்றிச்சா வெடிச்சிட்டு போகுது. நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போனோன்னா இந்த ராலி செத்துறாங்க. ஆனால் இறங்கும் போது சொல்லுன்னு வருது அழகா. புல்லில் ஓடிட்டுருக்கோம் போலீஸ்காரங்க. இது மரத்துக்கு நேரம் போலீஸ்காரனா இது ஒப்புதுங்க ஃப்ளைட்டு அப்படி விட நடிங்க. ஏர்போர்ட்டுங்க இருக்குது. ஏர்போர்ட் இல்லை எங்கே போய் நான் ஏர்போர்ட்டை கண்டுபிடிக்கிறது? ஃப்ளைட் நிற்கிற மாதிரி சிம்பிள் காமிச்சா கூட பரவாயில்லங்க. இது என்ன இடம்? இது ஏர்போர்ட் எங்கடா இருக்குது? மேப்புக்கு போய் செட்டிங்ஸ் இருக்குங்களா? சேஞ்ச் பட்டன் பொசிஷன் டச்